டெஸ்லா லோகோ வரைஞ்சி டேக் பண்ணி போட்டேன் டெஸ்லா கம்பெனியை. அவங்க என்னோட இன்ஸ்டாகிராம் பேஜில் வந்து தனியாக மெசேஜ் பண்ணி கேட்குறாங்க, இந்த ஆர்ட் ஒர்க் நல்லா இருக்கு, நாங்கள் எங்களோட போஸ்ட் பண்ணிக்கணுமா அப்படின்னு கேட்டு. அதுக்கப்புறம் அவங்க போஸ்ட் பண்ணாங்க. போஸ்ட் பண்ணால் வேர்ல்டு வைடில் நல்லா ரீச் ஆச்சு. சர்ச் பண்ணும்போது இந்தியாஸ் ஃபர்ஸ்ட் சன்லைட் ஆர்டிஸ்ட்னு சர்ச் பண்ணும்போது என்னோட நேம் தான் வருது. பிபிசி நியூஸ்லேருந்து பெரிய பெரிய நியூஸ்லாம் வந்து எடுக்க ஆரம்பிச்சாங்க. சரி நம்ம இந்தியா லெவலில் பண்ணிட்டோம், இப்போ வேர்ல்டு வைடு போயிட்டு இப்போ யார் ஏஷியாலே யார் பண்ணுறாங்க, இந்த கான்டினென்ட்ல யார் ஃபர்ஸ்ட் பண்ணுறாங்க அப்படின்னு சர்ச் பண்ணேன். அதுவும் நான் வந்துச்சு. அது இன்னும் பெரிய அங்கீகாரமாக இருந்தது. ஒரு A4 சைஸ் ஒர்க்குக்கு மட்டுமே 1 lakh சேல் ஆச்சு. அப்போ தான் நான் நினச்சேன், என் ஆர்ட் ஒர்க்கு 1 lakh வரையும் போதா. ஹிஸ்ட்ரி டிவி 18ல் OMG ஏ மேரா இந்தியான்னு சொல்லிட்டு அந்த ப்ரோக்ராம்லேயும் ஒரு வாய்ப்பு கிடச்சிது. ஸோ அங்கேயும் போயிட்டு என்னை பற்றி, ஏன்னா சின்ன வயசில் நான் பார்த்து வியந்த ஒரு ப்ரோக்ராம்லாம் நான் போய் கலந்துக்கும் போது இன்னும் சந்தோஷமாக இருந்தது. கண்டிப்பாக ஒரு A4 சைஸ் ஒர்க்குக்கு மட்டுமே 2.5 டேஸ்லேருந்து 3 days எடுத்துக்கும் ஒரு ஒர்க்குக்கு. கும்பகோணத்தில் தாராசுரத்தில் ஒரு ஸ்கல்ப்சர் இருக்கும். யானையும் காளையும் வந்து இல்யூஷன். ஒரு பக்கத்துலேருந்து பார்க்கும்போது யானை தெரியும், ஒரு பக்கத்துலேருந்து காளை தெரியும். ஸோ அந்த பிக்சரை பண்ணலாம்னு சொல்லிட்டு பண்ணேன். அது பார்த்தீங்கன்னா கரெக்டாக நான் மழை காலத்தில் ஸ்டார்ட் பண்ணிட்டேன். எனக்கு ஒரு நாளைக்கு 2 மணி நேரம் தான் வெயிலே கிடச்சிது. ஸோ அந்த ஒர்க்கு A4 சைஸ் ஒர்க் மட்டுமே பண்ணுறதுக்கு 1 month எடுத்துக்கிச்சு. ஸோ இந்த ஒர்க்கு தான் இது. இந்த ஒர்க்கில் பார்த்தீங்கன்னா மேக்ஸிமம் பார்த்தீங்கன்னா நார்மலாக அந்த A4 சைஸ் ஒர்க் மட்டும் பண்ணுறதுக்கு எனக்கு 2.5 டேஸ்லேருந்து 3 days தான் எடுத்துக்கும். ஆனால் இந்த ஒர்க் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப டீட்டெயிலாக எல்லாமே டாட்டாக வச்சு கிரியேட் பண்ண மாதிரி இருக்கும். எல்லாமே சின்ன மேக்னிஃபைங் கிளாஸ். நான் இது வந்து பார்த்தீங்கன்னா 3 விதமான மேக்னிஃபைங் கிளாஸ் வந்து யூஸ் பண்ணுவேன். சின்னது வந்து அவுட்லைன் போடுறதுக்காகவும், மீடியம் சைஸ் வந்து டீடைல் வரைகிறதுக்காகவும், பேக்ரவுண்ட் இருக்கிறதுக்கு பெருசும் அந்த மாதிரி யூஸ் பண்ணுவேன். இதில் வந்து பார்த்தீங்கன்னா இதில் டீடைல் அதிகமாக இருக்கிறதுனால எல்லாமே சின்ன மேக்னிஃபைங் கிளாஸ் வச்சே பண்ணுற மாதிரி இருந்தது. இன்னொன்று இந்த ஒர்க் மட்டுமே எனக்கு 1 month எடுத்துச்சு முடிக்கிறது. பெரியார் படமும் கலைஞர் ஐயா படமும் வரைஞ்சிருந்தேன். ஸோ அந்த 2 படத்தையும் வரைஞ்சதை பார்த்துட்டு எனக்கு இந்த 2 ஆர்ட் ஒர்க்கும் NFT வேணும்னு சொல்லிட்டு யூஎஸ்ல இருக்கிற ஒரு தமிழர் அவர் வந்து என்ன கேட்டார், எனக்கு இது 2 NFT போடுங்க அப்படின்னு சொல்லி கேட்டார். ஒரு ஒர்க் 80,000 சொல்லிட்டு 2 ஒர்க்குமே அவர் வாங்கிக்கிட்டார். அப்பா கலைஞர் போட்டோவே பெரியார் போட்டோவே 80,000 ரூபாய்க்கு வாங்கிக்கிட்டு கலைஞர் ஐயா படத்தை வந்து ஸ்டாலின் ஐயா கிட்ட போயிட்டு கிஃப்டா பண்ணிட்டார் அவர். ஸோ இதுதான் என்னுடைய ஆர்ட் ஒர்க்குக்கு இந்த அளவுக்கு வேல்யூ வரும் அப்படின்னு தெரிஞ்ச தருணம். அதெல்லாம் மினிமம் ஒரு பெயிண்டிங் பண்ண உங்களுக்கு வந்து ஒரு 3 to 4 நாள் 3 நாள்லேருந்து 4 நாள். நல்லா வெயில் அடிச்சுன்னா 2 நாளே முடிச்சிடலாம். க்ளவுடி நம்ம க்ளவுட் வந்து அப்பப்போ மறைச்சிட்டு போகிற மாதிரி இருந்ததுன்னு பார்த்தீங்கன்னா எனக்கு 4 days எடுத்துக்கும். 1330 குரலையும் வந்து ஓலைச்சுவடி வடிவில் மூங்கில் சுவடியில் நாங்கள் பண்ண ஆரம்பிச்சிருக்கேன். இது வரையும் ஒரு 20 சுவடி முடிச்சிருக்கேன். ஸோ அது என்னன்னா இந்த ஒர்க்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு மீடியம் சைஸ் நம்ம சின்ன மேக்னிஃபைங் கிளாஸ் பண்ணுறோம்ல, ஸோ அதுவே கொஞ்சம் டாட் கொஞ்சம் பெருசாக வரும். இதை விட ரொம்ப மைனூட்டாக எனக்கு டாட் வரணும் அப்படின்றதுக்காக என்ன பண்ணேன், ஒரு கேமரா லென்ஸில் ஒரு சின்ன லென்ஸை மட்டும் எடுத்துட்டு அதை மேக்னிஃபைங் கிளாஸாக யூஸ் பண்ணிட்டு இருக்கேன். அதுக்கு வந்து வெயில் வந்து ரொம்ப ஷார்ப்பு வெயில், அதிகமான வெயில் இருந்தால் மட்டும்தான் பண்ண முடியும். ஸோ அது சம்மர் கோடை காலத்தில் மட்டும்தான் அந்த சுவடி பண்ண முடியும். ஸோ அதனால் அதை திரும்பியும் கோடை காலத்துக்காக நான் வெயிட் பண்ணியிருக்கேன். வந்துட்டு திரும்பி ரீக்ரியேட் பண்ண ஆரம்பிச்சிருவேன். எவ்வளோ சீக்கிரமாக அந்த 1330 குரலையும் முடிக்கலாம் அப்படின்ற ஒரு எய்மில் போயிட்டு இருக்கேன். ஸோ விக்னேஷுடைய பேஷன் மற்ற வீடியோஸ் எல்லாமே பார்த்தோம். ஆனால் விக்னேஷுடைய பூர்வீகம் என்னவா இருந்தது? ஆக்சுவலாக நீங்கள் என்ன பண்ணிட்டு இருந்தீங்க? நான் பார்த்தீங்கன்னா டிப்ளமோ எலக்ட்ரிக்கல் எலக்ட்ரானிக்ஸ் தான் படிச்சிருந்தேன். ஸோ படிச்சுட்டு என்னுடைய படிப்புக்கு ஏற்ற மாதிரி வேலைகள் தேடிட்டு இருந்தேன் சென்னையில் தான். ஸோ அப்போ எனக்கு அதுக்கான வாய்ப்பு எதுவுமே கிடைக்கல. வெவ்வேறு வேலைகள் தான் பார்த்துருந்தேன். 2014 அம்மா இறந்துட்டாங்க. ஸோ அதுக்கப்புறமா நேட்டிவ் பிளேஸ் போயிட்டு அங்கேயும் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு கேபிள் டிவி வீட்டுக்கு கேபிள் கனெக்ஷன் கொடுக்குறது, ஸோ இன்டர்நெட் கனெக்ஷன்ஸை சரி பண்ணுறது, ஸோ இந்த மாதிரி வேலைகள் தான் பார்த்துட்டு இருந்தேன். அப்போ கூட நான் என்ன ஆக போகிறேன் அப்படின்லாம் எதுவுமே இல்லை. இதுதான் முன்னாடி இருந்தது. அம்மா அப்பா யாருமே இல்லாமல் நான் என்னுடைய நேட்டிவ் பிளேஸில் எங்களோட பெரியமாவோட அவங்க வந்து எங்களை பார்த்துக்கிட்டு ஸோ அப்படி தான் போயிட்டு இருந்தது. எந்த வேலையும் கிடைக்காததுனால எனக்கான இதுவை நானே ஒரு பாதையை கிரியேட் பண்ணி இப்போ போயிட்டுருக்கேன்.